சென்செக்ஸ் ஒரு 800 பாயிண்ட்டும், நிஃப்டி ஒரு 268 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ் பிலோ குரூஷியல் லெவல் 24,000 கீழே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி கோல்டு ஏறி இருக்குது. ஸோ ஈரான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படின்றதுனாலையும், இன்னொன்று ஆயில் ப்ரைஸஸ் $126 மேலே போனதுனாலையும் கோல்டு வேகமாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட் கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க்லாம் 1% கிட்ட டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு எல்லா செக்டாரும் ரெட்டில் தான் இருக்குது எக்ஸப்ட் டெக்னாலஜி. டெக்னாலஜியில் எந்த ஒரு நியூஸும் இல்லை, எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டலாக எதுவுமே மாறலை. ஆனாலும் இன்றைக்கி ஐடி செக்டரை ஏற்றுறாங்க. ஸோ இதுதான் செக்டர் ரொட்டேஷன்றது. ஒரு நாள் எஃப்எம்சிஜே இறக்குறாங்க, ஒரு நாள் எஃப்எம்சிஜே ஏற்றுறாங்க. 2-3 நாளாக மெட்டல் செக்டர் மேலே இருந்துச்சு, இன்றைக்கி 8% கீழே இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. காரணம் வந்து ஹையர் க்ரூட் ஆயில், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும், பேங்க் சரியாக பண்ணாதுன்றதுனால. ஸோ மெயினாக பிஎஸ்யூ பேங்க்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக கரெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேஃபின் டெக்னாலஜி 6% டவுனாக இருக்குது. ஸோ வாரி எனர்ஜி இன்றைக்கி ஒரு 2%, 10% கீழே இறங்கியிருக்கு. சாரி. ஸோ இப்போதைக்கு இது பிலோ 30 PEயில் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சுன்னா பார்க்கலாம். எம்கே குளோபல் வந்து C8 ஆயிருக்கு, 3600 டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெட்ரல் பேங்க்லேருந்து ஒரு நியூஸு. ஸோ ஃபெட்ரல் பேங்க் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கிரெடிட் கார்டு போர்ட்ஃபோலியோ அக்யர் பண்ணுறாங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு செல் ரேட்டிங் எம்கே குளோபல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸில் லோதா டெவலப்பர்ஸ் நல்ல ஏர்னிங்ஸ்லேயும் இருக்குது, நல்ல ப்ரைஸ் டு வேல்யூவேஷன்லேயும் பிஇலையும் இருக்குது. ஸோ யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லோதா டெவலப்பரை ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங். நான் வெயிட்டிங் ஃபார் டிஎல்எஃப். இன்னும் கூட கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா டிஎல்எஃப்பில் வாங்கலான்ற ஒரு ஐடியா. ஸோ எம்டார் டெக்னாலஜி நல்ல ப்ராஃபிட்டு, நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு 8% மேலே ஏறி இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் மோட்டார் கீழே இறங்கியிருக்கு. ஃபோர்ஸ் மோட்டார் பார்க்குறதுக்கு டாட்டா மோட்டார்ஸோ இல்லாட்டினா அசோக் லேலண்ட் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் அப்டேட் மிட் டே மார்க்கெட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.